ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோ காண்டாக்ட் போன பிறகு என்னோட இந்த ஹீலிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் கடைசியாக வீட்டை விட்டு கிளம்பினா அடுத்த நிமிஷம் இனிமே என்னோடய லைஃப்பில் அவர் இல்லைங்கிற அந்த ஃபீல் அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. அவர் கூட இருந்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பாரம் என்னோடய மனசு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அன்றைக்கி மார்னிங் அவர் கிளம்புனதும் அந்த பாரம் மொத்தமும் காணாமல் போச்சு. அவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பட் அதுக்கு முந்தின நைட்டு நடந்த அந்த சூப்பர்னோவா எஃபெக்ட்னால் பயங்கர சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்துச்சு. அந்த எஃபெக்ட்டு சரியாகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அவர் போன பிறகு நான் நிறைய தூங்கினேன். வேலை செய்கிற நேரம் போக மிச்சம் இருக்கிற நேரம் பூராவும் தூங்கிக்கிட்டே இருப்பேன். பிரெயின், பாடி அண்ட் சோல் மூணுத்துக்குமே அவ்வளோ ரெஸ்ட்டு தேவைப்பட்டிருக்கு. ஒரு சிலர் சொன்னாங்க, அவர் கூட இருக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்க, அதான் அவர் போயிட்டார்ல, இனிமேல் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. பட் நான் ஆசைப்பட்ட லைஃபு இது கிடையாது. ஒரு நார்மலான சந்தோஷமான லைஃப்பை தான் நான் எதிர்பார்த்தேன். அவரை விட்டு பிரிஞ்சதால் அப்யூஸ்லேருந்து எனக்கு ரிலீஃப் கிடச்சிது. பட் ஹாப்பியாக எப்படி இருக்க முடியும், அதுவும் அடுத்த நாள்லேருந்து? என்னோடய லைஃப் இப்படி முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற அந்த வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் பாஸ்டில் நான் எடுத்த முடிவுகள். ஸோ அந்த முடிவுகளையெல்லாம் நினச்சி என் மேலேயே எனக்கு நிறைய கோபம் இருந்துச்சு. பட் ஃபார் சம் ரீசன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் என்னோடய நாலேஜாக நான் மாற்றிக்கிட்டேன். இந்த அவேர்னஸை சொசைட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு யோசித்து இன்னும் ஆழமாக ரிசர்ச் பண்ணேன். என்னோடய டைமை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணேன். இதால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் கிடச்சிது. என்பிடியை பற்றி நான் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நான் அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்ததுனால எனக்கு என்னோடய பாஸ்ட்டை பற்றியோ, இல்லைனா என் லைஃப் இப்படி ஆயிடுச்சுங்கிறத பற்றியோ, இல்லைனா என் ஃப்யூச்சர் என்னாக போகுது அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை. ஸோ நம்மளோட டைமை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணும்போது ரூமினேஷனுக்குள்ளே போகாமல் நம்ம எஸ்கேப் ஆகலாம். எனக்கு இருந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்னால் ஏற்படுற அந்த விக்டிம் சிண்ட்ரோம் சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. அவர் கூட இருக்கும்போது ஏதாவது சின்னதாக சத்தம் கேட்டால் கூட அலறி அடித்து உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு. ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் படிப்படியாக குறைஞ்சது. இரிட்டேஷனும் ஃபியூ மந்த்ஸில் காணாமல் போச்சு. எப்போயாச்சும் திடீர்னு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகும், அழுகையாக வரும். பட் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுவேன், முழிக்கும்போது சரியாயிடும். ஆங்கர் இஷ்யூஸ் காணாமல் போச்சு. இப்போல்லாம் என்னோடய அதிகபட்ச கோவமே ஏன்டா இப்படி பண்ணுற, அவ்வளோதான். எந்நேரமும் வெடித்து செதறிக்கிட்டு இருந்த அந்த கோவம் எங்கே போச்சுன்னே தெரியலை. இப்போ எனக்கு கோவமே வராதுன்னு அர்த்தம் இல்லை, ஹெல்த்தி ஆங்கர்னு ஒன்று இப்போ எனக்குள்ளே இருக்குது. பட் அந்த அன்ஹெல்த்தி ஆங்கர் காணாமல் போச்சு. இந்த மாதிரி என்னோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ் அதுவாக நடந்துச்சு. நம்ம நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டே போகும்போது அதோடு சேர்த்து ரியலைசேஷனும் வளரும். அந்த ரியலைசேஷன் தான் என்னோட பிஹேவியரில் வெளிப்பட்டுச்சு. ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் அப்படியே இருந்துச்சு, அதை மாற்றிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்கும் பாவம் பார்க்குற அந்த குணம், அதனாலேயே ஒரு சில பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ நான் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரிஸை செட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய எம்பத்தியை நான் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ண ஆரம்பித்தேன். அந்த ப்ரெஷியஸான எம்பத்திக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை காட்டினேன். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏதோ பார்ஷியாலிட்டி பார்த்து பண்ணுற மாதிரியெல்லாம் எனக்கு கில்ட்டி ஃபீலிங் வரும். பட் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு நானே புரிய வச்சுப்பேன். ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரோட ஸ்டோரியிலையும் நம்ம ஹீரோவாக இருக்க முடியாது. ஒரு சிலரோட ஸ்டோரியில் நம்ம வில்லனாக தான் இருப்போம். இட்ஸ் ஓகே. நம்ம பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ணுறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா நம்ம மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஒருத்தர் நம்மளோட பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ணி நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியலைங்கிறதுனால ஹர்ட் ஆகுறாங்கன்னா அது நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது. அந்த தெளிவான மனநிலைக்கு நான் வந்துட்டேன்.
நிறைய செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபுட் கிரேவிங், அதுவும் முக்கியமாக அந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்ணேன். சரியான நேரத்துக்கு சரியான அளவில் சாப்பிட ஆரம்பித்தேன். என்னோட இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மாறினதுக்கு டாக்டர் பாலுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஸ்டார்டிங்கில் அவரோட ஷார்ட்ஸ் வந்து தானாக ரெக்கமெண்ட் ஆச்சு. அதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். இவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், என்ன வளர்றார் இவர் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ரிப்பீட்டடாக அவரோட வீடியோஸை பார்க்க பார்க்க நம்மளோட நல்லதுக்கு தானே அவர் சொல்கிறாரு, ட்ரை பண்ணாதான் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸ்லோலி அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் அவர் சொன்ன அந்த டைமிங்ஸு, ஹெல்த்தி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இந்த கோதுமை, மைதா, ஒயிட் சுகர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ராசரி லிஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கியாச்சு. 2021 செப்டம்பரில் என்னோடய வெயிட் வந்து 90 கிலோ இருந்துச்சு. இப்போது 68 கிலோ இருக்கேன். அப்புறம் இந்த இமோஷ்னல் ட்ரிக்கர்ஸ் வந்து அடிக்கடி நடக்கும். 2021 செப்டம்பரில் இவர் எங்களை விட்டு போன பிறகு டிசம்பரில் மேரேஜ் ஆனிவர்சரி வந்துச்சு. பட் அது டோட்டலாக எனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. பட் 2022 February 14 அன்னைக்கு சடன்னாக ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா என்னோடய மைண்டில் ஆனிவர்சரியை விட அந்த லவ்வர்ஸ் டே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. அன்னைக்கு இவரோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணாமல் போயிருந்தா என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு. அழுகையாக வருது. அந்த டைமில் நான் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறேன். இந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜ் அது. நான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அழறேன். இதுக்கு போய் சின்ன குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் உங்களை பற்றி யோசித்து வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அழக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆறுதலை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியல. நெக்ஸ்ட்டு இன்னொரு வெல்விஷர் இருந்தாங்க அப்போது என்னோடய லைஃப்பில். அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. அவங்க என்னை கன்சோல் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே, அழுங்க, இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணாதீங்க, லெட் இட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீலிங்கில் அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னோடய பையனுக்கும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்களோட பழகணும் அப்படின்னு சொல்லி புது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் அட்டம்ப்டே செம்ம பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலை, சொல்லாமல் கொள்ளாமல் என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு செம்ம கடி, வைப்ஸு சுத்தமாக செட் ஆகலை. ப்ராப்பராக நானே வந்து விவரத்தை சொல்லிவிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். என்னடா இது, நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. எங்கே தப்பு பண்ணுறோன்னு யோசித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா போதும்னு இல்லாமல் எந்த மாதிரி ஃப்ரெண்டு வேணும் அப்படிங்கிறதுல என்னை நானே தெளிவுபடுத்திக்கிட்டேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானாக அமையட்டும்னு நான் அதுக்கு ட்ரை பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் என்னோடய ஜேர்னியில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அப்போ தான் ஹீலர் பாஸ்கர் சாரோட அறிமுகம் கிடச்சிது. செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீலிங்கில் அவரோட சஜஷன்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறதுக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் நோ சொல்கிறதுக்கும் அவரோட கைடன்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை சரி பண்ணுறதுக்கும் அவர் ஐடியாஸ் கொடுத்தாரு. அவரோட சேனலில் நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். அவரையும் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஜூன் 2023 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுவாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபார்மலாக தான் அது போயிட்டுருந்தது. இப்போது அது ஒரு ஆழமான நட்பாக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்கள நான் நேரில் கூட மீட் பண்ணதில்லை. ஆனால் வி ஆர் லைக் மோர் தென் அ ஃபேமிலி. ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அண்ட் டார்லிங். அவங்களுக்கு கோவப்படக்கூட தெரியாது. மான்ஸ்டர் ஹண்ட் மூவியில் ஒரு க்யூட்டான பேபி மான்ஸ்டர் ஒன்று இருக்கும். இவங்களோட கோவம் அந்த பேபி மான்ஸ்டர் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஸோ நான் வந்து அவங்கள பேபி மான்ஸ்டர்னு கூப்பிடுவேன். அவங்கக்கிட்ட நானாக இருக்க முடியுது என்னால். எங்கள் 2 பேரோட அந்த இன்னர் சைல்டும் ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாயிடுச்சு. அந்த பேபி மான்ஸ்டருக்கு நான்
தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அந்த பேபி மான்ஸ்டரை என்னோடய லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக யூனிவர்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் டைரெக்டாகவும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அரவுண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்து. என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வருது. ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஹெர்னியா இருக்கிறதுனால என்னால் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்ல. பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் என்னை நான் ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். வாக்கிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிசிக்கல் டேமேஜஸையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் நிறையவே டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த இமோஷன்ஸ், அதை வந்துட்டு நான் முழுசாக வேல்யூ பண்ணுறேன். லைஃப்பில் வேறு எதையும் விட என்னோடய மென்டல் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிக்காத விஷயங்களை, மென்டலி என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை எக்காரணத்துக்காகவும் நான் செய்யறதில்ல. அதே மாதிரி மென்டலி என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மனிதர்கள் கூடயும் நான் பழகிறதில்ல. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக நான் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியலை. டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு. நினச்சதை செய்ய முடியலைன்னு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. ஃபார்மலாக என்னால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியலையே தவிர, பட் ஸ்டில் நான் வந்துட்டு என்னோடய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நாலேஜ் வைஸ் மட்டும் கிடையாது, இமோஷ்னலாகவும் டே பை டே நான் என்னோடய பெட்டர் வெர்ஷனாக டெவலப் ஆகிட்டே இருக்கேன். இப்படி தான் என்னோடய ஹீலிங் ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. நான் ஹீல் ஆகணுங்கிறதுக்காக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பெஷலாக எதையுமே பண்ணுறதில்ல. நான் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. நான் முழுசாக ஹீல் ஆகிட்டேனான்னு கேட்டால் ப்ராக்டிக்கலி அது இம்பாசிபிள். ஏன்னா இன்னும் 3 வருஷம் கூட முழுசாக முடியலை. ஸோ இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே என்னாலன்னு இல்லை, இத்தனை வருஷம் இப்படி ஒரு அப்யூஸில் இருந்த யாராலையுமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆக முடியாது. ஸோ இன்னும் நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் எனக்கு நானே கொடுத்துக்கணும், அவ்வளோதான். இன்னமும் நான் ஹீல் ஆகிறதுக்கு இந்த ஜேர்னி எனக்கு ஹெல்ப் பண்ணும். நோ கான்டாக்ட் போன பிறகு லைஃப் எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஈஸியாக இருக்குமா? சொசைட்டியில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? சிங்கிள் பேரண்ட்டாக என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? இதையெல்லாம் நான் இன்னொரு பதிவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஹீலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த சேனல் தான் சீக்ரெட் எனர்ஜி. உங்களோட ஹீலிங் ப்ராசஸுக்கும் நம்மளோட சேனல் சீக்ரெட் எனர்ஜியாக வேலை செய்யும்னு நினைக்கிறேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.